சொல்றாங்க, ஷாஃபி இமாமோட உம்மக்கு இருந்த படிப்பு இன்றைக்குள்ள ஆண்களுக்கு இல்லையா. அவ PhD எல்லாம் முடிக்கல, கஸாவில் இருந்த ஒரு சாதாரண குடும்ப பெண்மணி. இன்றைக்கு கஸாண்ட எங்கேயும் யோசனை போகுது, பலஸ்தீன்ல காசான்ற கஸால் இருந்த பொம்பளை. இமாம் ஷாஃபி பிறந்து கொஞ்ச நாளையில சில வருடங்கள்ல வாப்ப மூத்தா போயிட்டார். அனாதையாக பிறக்கிறார், அனாதையாக வாழ்கிறார் முஹம்மது இப்னு இத்ரீஸ் இமாம் ஷாஃபி. அங்கிருந்து குடும்பத்தோட மக்காவுக்கு நகருகிறார்கள், இடம்பெயர்கிறார்கள். உலகம் தெரியாது, ஆனால் அந்த பெண்களுக்கு ஆகிரா தெரியும். அந்த பெண்களை கொண்டே அக்காலம் ஒளிர்மயமாக மாறியது. சிறந்த பிரஜைகள் உலகத்துக்கு உருவாகி உலகத்துக்கு முன்மாதிரியானவர்கள் வருவதற்கு அக்காலத்தில் இருந்த பெண்களுடைய மார்க்க அறிவு ஒரு காரணம். துனியா தெரியும், ஆகிரம் தெரியும். ஒரு வரலாற்று குறிப்பில் இருக்குது, ஒரு வழக்கு காலிட்ட நடக்குது. அதுல சாட்சியாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உம்மா இன்னொரு பொம்பளையும் கொண்டு வந்திருக்கிறாங்க சாட்சியா. காலி சொல்றாரு, இவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா விசாரிக்கணும். ரெண்டு சாட்சியை ஒன்றா வச்சு விசாரிக்கப்படாது. இந்த ரெண்டு ஷாஹிதையும் தனித்தனியாக விசாரிக்கணும். இமாம் ஷாஃபியோட தாய் சொன்னாங்களாம், காலி நீங்க குர்ஆனை மாத்தம் செய்றீங்க. அல்லாஹ் சொல்றான், ஒரு ஆண் சாட்சியாக வர வேண்டிய இடத்துல ஏன் ரெண்டு பெண்ணை கொண்டு வந்திருக்கிறேன்டா, ஒரு பெண்ணுக்கு மிஸ் ஆகிற நேரம் அடுத்தவள் தூக்கி கொடுக்க. அன் ததில்ல இஹ்தாஹுமா ஃபதுதக்கிர இஹ்தாஹுமல் உக்ரா. நீங்க தனித்தனியா விசாரிச்சா இது குர்ஆன் கோட்பாட்டுக்கு மாத்தம். இமாம் ஷாஃபியோட உம்மக்கு குர்ஆனில் இருந்த பகுத்தறிவை பாருங்க. இவ வச்சிருந்த அவன் பர்னாமஜ் புள்ளை எந்த ரூட்ல கொண்டு போகணும் என்ற சிலபஸ் இருந்தது. அவங்களுக்கு லேப்டாப் எல்லாம் இல்லை, அவங்கள்ட்ட இன்டர்நெட் எல்லாம் இல்லை, போனையும் அவங்க கண்டில்லை, அவங்க விமானத்தை காணல, அவங்க இந்த மாதிரி வேகமாக ஓடுற புகையிரதங்களை காணல, அவங்க கண்டது ஒட்டகத்தை. ஆனா எந்த பாதையில பிள்ளைகளை பயணிக்க செய்ய வேண்டும் என்ற வழி தெரியும். அவ எங்க கொண்டு போய் விட்டா, மக்தப்ல விட்டா. குர்ஆனுடைய ஹல்காக்கள் இஹ்திமாம் செஞ்சா. 7 வயசுல இமாம் ஷாஃபி ஹாஃபிதுல் குர்ஆன். பெரிய பெரிய இமாம்கள தாரீக வரலாறு தொட்டு பார்த்தா பெரியவர்களாக உருவானவங்க எல்லாரும் 7 வயசுல ஹிஃப்ஸ் முடிச்சு. 7 வயசுல ஹிஃப்ஸ் முடிச்சு. இமாம் புகாரிய பாருங்க, 7 வயசுல ஹாஃபிஸ். அது ஒரு சந்தி. அது குர்ஆன் கிடைச்சது. அடுத்தது எந்த வகுப்புக்கு அனுப்புற? அடுத்தது கொடுக்கணும் சுன்னா, ஹதீஸுகளை கொடுக்கணும். அதனால ஹதீஸ் வகுப்பில தொடர்படுத்தினாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 10 வயசாகிற நேரம் முவத்தா மாலிக பாடமாக்கிட்டாங்க. இந்த காலத்துல ஆயிரக்கணக்கான ஹதீஸ் இருந்துச்சு. அப்போ புகாரி முஸ்லிம் எல்லாம் இல்ல. ஏன் இமாம் ஷாஃபிக்கு பிறகுதான் சிஹாவு சிட்டாவே வந்தது. 150ல பிறந்து 204ல வஃபாத். 204க்கு பிறகுதான் 6 கிரந்தமே முளைச்சது. இப்ப உமக்கு தெரியும், என் மகனுக்கு அசில் ரெண்டும் கல்வில இருக்குது, குர்ஆனும் ஹதீஸும், கல்வி வெளிச்சம். இப்ப இது ரெண்டையும் விளங்க வைக்கணும். அதுக்கு ஷரியத்தை படிக்கணும். நல்லா அரபி தான், ஆனா அதுக்கு மேலேயும் லுகா தெரியணும், அதுக்கு மேலே நஹ்வு தெரியணும், அதுக்கு மேல உசூல் தெரியணும். உலமாக்கள் இடத்துல அனுப்பினா அந்த பாடங்கள்ல இருந்து திறமையாக படிக்கிறார். 15 வயசாகிற நேரம் அவங்களுக்கு ஃபிக்ஹ் படிச்சு கொடுத்த உஸ்தாத் முஸ்லிம் இப்னு ஹாலித் ஜிஞ்சி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டாங்க, ஷாஃபிஈ முஹம்மத் நீங்க முஃப்திட தரத்தை அடைஞ்சிட்டீங்க. இஃப்தால ஓதல்ல,
உஸ்தாது விலகிட்டார், ஃபத்துவாட தரத்தை அடைஞ்சிட்டேன். 15 வயசுல இமாம் ஷாஃபி முஃப்தி ஆயிட்டாங்க. இதுதானே உம்மா. பிள்ளைக்கு விளப்பம் வர முதல்ல போற இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்திட்டான். 15 பிறகுதான் ஒரு உம்மா யோசிக்கிற, ஒரு புள்ள தன யோசிக்கும். பாலிகுடைய சரியான ஹத்து அதுதானே, அலாமத் விலங்கல்லையா பாலிகுடைய எல்லாம் 15. அந்த நேரமே முஃப்தியின் இடத்தை கொண்டு போய் வச்சாங்க. 54 56 வயசுல மௌத்தானா, கிட்டத்தட்ட 40 42 வருஷம் கிடைக்குது ஹிதமத்து செய்ய. ஃபுல்லா விட்டமினல் ஏத்தியாச்சு, முஃப்தியின் இடத்துக்கு வந்துட்டார். எப்படி பெரிய ஹிதமத்தொண்டை செஞ்சுட்டு போனாங்க. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் லுஹருக்கு வுது எடுத்தோமே, இங்க நாங்க வுது செய்யும் போது அவ்வளவு பேருடைய நன்மையும் இமாம் ஷாஃபியோட கபருக்கு போகுது. வுதுவோட பரலு 6 ஒரு குர்ஆன் ஆயத்துல கிடைக்காது, ஒரு ஹதீஸ்ல கிடைக்காது. எல்லா ஆயத்தையும் ஹதீஸையும் எடுத்து ஜூஸ் புளிகிற மாதிரி புளிஞ்சா அதுல கிடைக்கிறதா 6 பரலு. இதை பேணுங்க வுது உண்டாகும். தொழுத ஒவ்வொரு ரக்காத்துடைய நன்மையும் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபியோட கபருக்கு போகுது. ஜகாத்து முறையாக கொடுத்து அவருக்கு போகுது, பிடிக்கிற நோம்புக்கு போகுது, ஹஜ்ஜுக்கு போகுது, நேர்ச்ச வச்சா போகுது, ஏத்திகாஃப் போகுது, இஸ்லாமிய முறையில நடக்கிற வியாபாரங்களுக்கு போகுது, அனந்தர சொத்தை பிரிச்சாலே போகுது, நிக்காஹுக்கு போகுது. ஒரு குற்றவாளிக்கு தண்டனை இஸ்லாமிய முறையில கொடுத்தா அதோட நன்மையும் போகுது. உம்மை எங்க கொண்டு போய் விட்டா அவருக்கு போகுதுன்னா உம்மைக்கு போகாதா? இதுதான் இந்த குர்ஆன் பாடம்.